என்பதை போல அனைவரும் குரல் வணக்கம், வெறும் குரல் வணக்கம் அப்படி சொல்வதை விட பல்லடம் அறக்கட்டளையில நான் ஒரு உறுப்பினர். அங்க நிறைய தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு திருக்குறள் புத்தகத்தை கொடுத்து ஒரு திருக்குறளை படிச்சு அதுல ஒரு குரல் வணக்கம் போடுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. அதையே நாங்க அந்த அறக்கட்டளையில பின்பற்றிட்டு வரோம். அந்த வகையில் இப்போது இந்த வகையில் நான் செய்யும் குரல் வணக்கம் என்னவென்றால், தீயவை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? மிச்சம் இருக்கிற 6 சொற்கள் தீயவை ஆரம்பிக்க அந்த திருக்குறள். மூளை நல்ல சேர்த்து பாருங்க. ஐயா பற்றி சொல்றாரு. ஐயாவுடைய வயசு 60 கடந்திருக்கு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயும் அஞ்சப்படும். இப்ப தீ பிடிச்சிருச்சு, உட்காந்துங்க. வள்ளுவர் அப்பாவை எச்சரிக்கை கொடுக்கிறார். அம்மா சொன்னதை போல திருக்குறளை வணங்கி இந்த அவையை நான் வணங்குகிறேன். அம்மா சொன்னாங்க இல்லையா, கையில் இருக்கிற இணையம் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு. அது நெருப்பு போல. எம்ஆர் ராஜா சொல்ற மாதிரி நெருப்பை 2க்கும் பயன்படுத்தலாம். அடுப்பு வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், வீட்டை எரிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். நெருப்பினுடைய பயன்பாடு அடுப்பு பற்ற வச்சாலே எரியும், வீட்டை பற்ற வச்சாலே நாம் எதைய வைப்போம். அதே போல இணையம். நீ அடுப்பு பற்ற வைக்கிற அளவு அந்த நெருப்பு பயன்படுத்தினா நல்லா இருக்கு. வீட்டிலே இருக்கிறதுனால அதை எரிச்சு கொடுக்கும். வீடுங்கிறது நாம் புரியுகிற இந்த உடம்பு. அதைய அம்மா சொன்னதை அந்த செய்தியை மாணவர்களுக்கு சொல்லி இன்னும் முத்தான 2-3 விஷயங்கள் ஐயா சொன்னால் மாநில அளவில் அந்த போட்டியில முதல் பரிசு பெற்றதுக்கு என்னுடைய இயல்பான திருக்குறள் ஆர்வம் ஒரு மிக முக்கியமான காரணம். அதுல இன்னைக்கு பசங்களுக்கு ரீல்ஸ் போட்டது இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்கீங்களா? ரீல்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? சரி, இன்னைக்கு போடுற ரீல்ஸ் எவ்வளவு நாளைக்கு உயிர் போட இருக்கு? ஒரு மிகச்சிறந்த ரீல்ஸ் எத்தனை நாளைக்கு உயிர் போட இருக்கு? தமிழ் தான் பேசிக்கிறேன். நீ அதாவது ஒரு ஃபுட்பால் கால்பந்து விளையாடிட்டு, நான் இந்த அணி, நீ அந்த அணி, நான் பந்து அடிச்சுட்டே வரேன். நீ எனக்கு கற்றுக்காட்டாதான் நான் விளையாடணும் ஆகும்போது எனக்கு எதுக்கு கோல் அடிக்கணுங்கிற ஆசை வரும். நீ விளையாடி நான் விளையாட காரணம் பண்ணுமா? அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு நான் என்ன கேட்டேன், ரீல்ஸ் எத்தனை நாள் உயிர் போட இருக்குன்னு கேட்டேன். இப்படி சொன்னாதான் பேசுற காரணம். நீ ஃபுட்பால் அடிக்கிறவங்க விளையாடி எப்படி விளையாட ஆசை போயிருக்கும், அந்த மாதிரி பேசுற ஆசை வந்து இல்லாம போயிடும். அவ்வளவுதான். சரி, மாணவர்கள் காரணம் இல்லையாக்காது நாம் இதோட இந்த குறையை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்குள்ள வருது. சரி, அந்த 1 மாசம் இருக்குது இல்லையா அந்த ரீல்ஸு. வள்ளுவர் ஒரு ரீல்ஸ் போட்டார். ஒரு ரீல்ஸ் இல்லை, 1330 ரீல்ஸ் போட்டார். எப்போ போட்டார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி போட்டார் ரீல்ஸ். 2000 வருஷமா அந்த ரீல்ஸ் நிக்குது. இன்னும் 4000 வருஷமா அந்த ரீல்ஸ் நிக்குமா நிக்காதா? அப்படி ரீல்ஸ் போனோம். ஒரு ரீல்ஸ் போட்டாரு. எப்படி போட்டாரு? திருக்குறளாக ரீல்ஸ் போனோம். உன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ரீல்ஸா இருக்கணும். நல்லா அப்படி போட்ட அந்த வள்ளுவரை நாம இன்னைக்கு கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை வைத்து 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி நம்முடைய தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள திருக்குறள் திருப்பணிகள், அந்த திருப்பணியை சார்ந்து திருக்குறள் பயிற்சி வகுப்புகள் நடத்தியிருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்புகளில் நீங்க கலந்துட்டீங்கன்னா வாழ்க்கையினுடைய, இப்போ அம்மா இருக்கிறாங்க, வாழ்வியல் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. நாம் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் நம்மை குழப்ப வைக்கும், நம்மை மயக்க வைக்கும். எத்தனை விஷயங்கள திருக்குறள் புத்தகம் இருக்கு? மகிழ்ச்சி. அந்த திருக்குறள் புத்தகத்தை எத்தனை பேர் படிச்சீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. சரி, திருக்குறள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை போல வாழ்க்கை மீது உங்களுக்கு ஆர்வம்.
திருக்குறள் காட்டக்கூடிய வழியும் உங்களுக்கு காணும். நீ ஒன்றை நேசிக்கிறீன்னா தண்ணி தாகம் அடிக்குது, நீ தண்ணிய எப்படி தேடுவ? அடுத்த 1 மணி நேரம் நீ தண்ணி தாகம் அடிக்குது, நீ குப்பை அடிக்குது, இல்ல 2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கல விட்டுருவியா? தண்ணி இங்க இல்ல, என்ன பண்ணுவ? அங்க போய் பார்ப்ப, அங்கேயும் இல்ல, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா எப்படி தேடுவ? அதை போல நீ திருக்குறளை தேடினால் திருக்குறளும் உன்னை தேடும். அதுக்கு நாகூர் ரூமி அப்படின்னு ஒரு அழகா சொல்லியிருப்பாரு, தாகம் உள்ளவனை தண்ணீரும் தேடிக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி திருக்குறள் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் போட்டாரு. அந்த ரீல்ஸ் யாரு பார்ப்பீங்க, யாரு கேட்பீங்க, யாரு படிப்பீங்க, யாரு அதை கடைபிடிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இயற்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த காத்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவி என்னவென்றால் திருக்குறளை படிப்பது, அதன்படி நடப்பது. அது ஏதாவது கடினமாக வாழ்க்கையில கடினம்னு தெரிஞ்சுட்டா வள்ளுவர் எத்தனை சொல்லில திருக்குறள் எழுதினாரு? 7 சொல்லில் எழுதினார். நிறைய பேர் மாணவர்கள் ஆர்வம் அப்படியே குறையறதுனால கொண்டாடி 2-3 பேர் வந்ததை பார்த்ததுனால நான் என்னுடைய உரையை இன்னும் ஒரு 2 செய்தியோடு நிறைவு பண்ணிக்கலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். உங்களுடைய ஆர்வம் அதிகமாக எனக்கு இன்னும் நிறைய திருக்குறள் கொடுக்கலாம்னு இருக்கு. அந்த கால்பந்து விளையாட்டு உங்களுடைய சான்றாக வைத்து நான் சொன்ன பரம்புவோடு ஒரு படம் வச்சிருந்தது பார்த்தீங்க. தம்பி மகிழ்ச்சி எங்க வாங்க தம்பி, அது எங்க சரி இல்லையா? அங்க ஒருத்தர் வாங்க தம்பி, நீங்க படம் பார்த்துக்க இருக்கு இல்ல சும்மா இருக்கு பரந்துவோ படம் இல்லையா? அந்த பரந்துவோ படத்துல அந்த சின்ன பையன் பேர் என்ன? அதெல்லாம் எங்க சார் உனக்கு தெரியுமா? சொல்லு. அன்பு. அந்த பையன் படத்துல இயக்குனர் நான் என்ன பேர் வச்சாருன்னா என்ன பேர் வச்சாரு? அன்பு. திருக்குறளுடைய அடிநாள் அன்பு. அப்படி ஒரு திருக்குறளே இருக்கு. அன்பின் வழியது உயிர்நிலை. சொன்னீங்க மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா தான் சொல்லுவாரு. அப்ப எப்படி நம்ம கூட புக்கால் விளையாட முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. சரியா? படிங்க. பறந்து ஒரு 10 தடவை பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு சிக்கல் இருக்கிற மகிழ்ச்சியா ஒரு அம்பானி மேல, ஒரு அதானி மேல, ஒரு அப்படியே விஜய் மேல அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அன்றாட வாழ்க்கையில் சிக்கல் இருக்குதா? அப்ப அந்த சிக்கலை தீர்க்கணும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா? எங்க போய் தீர்க்க முடியும்? தீர்க்க காராத உங்களுக்கு முன்னால் தயாரா நிற்கிறாங்களா? அந்த சிக்கலை தீர்த்து கொடுக்குறேன், உங்க பிரச்சனை சொல்லு அப்படின்னு யாராவது கேட்கறாங்களா? ஒரே ஒரு ஆள் கேட்பார். திருவள்ளுவர் உன்னுடைய பெற்ற தாய் கூட கேட்க மாட்டாங்க. சில கட்டத்துல நீ பண்ற டார்ச்சர் பார்த்தா நீ எங்கேயோ போயிடப்பா நம்ம விட்டுறப்பான் உன்னை ஈன்ற தாய். அதே போல குடும்பத்துக்கு ஒரு படம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? குடும்பத்துல அந்த அம்மா பணம் இல்லைன்னு சொன்னதையுமே அந்த அணுகுமுறை மாறு கவனிச்சீங்களா? அதுல ஓடிட்டு இருக்கு ஜீரோ பேலன்ஸ் காமிக்கி. ஜீரோ பேலன்ஸ் காமிச்சே அந்த அணுகுமுறை மாறு. சொந்தக்காரங்க அணுகுமுறை, கூட பிறந்த அக்கா அணுகுமுறை இதெல்லாம் மாறு. அப்போ அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கைய அந்த குடும்பத்துக்கு படம் காமிக்குது. அன்பு சார்ந்த வாழ்க்கைய பறந்துபோ படம் காமிக்குது. வாழ்க்கை பறந்துபோ படத்துல நாம் அழகா சொல்லியிருப்பார். எல்லாம் வாழைப்பழம் சாப்பிடுறீங்களா? வாழைப்பழம் சாப்பிட்டா எப்படி சத்தம் வருது? வாழைப்பழம் சாப்பிட்டா சத்தம் வருமா? நீ கேட்கணும் அல்லவா? ஐயா வாழைப்பழம் சாப்பிட்டா எப்படி இல்லையே சத்தம் கேட்டாலே நமக்கு பேசுறது நல்லா இருக்கு. வாழைப்பழம் சாப்பிட்டா சத்தம் வருமா? ஆனால் சத்தமா வாழைப்பழம் சாப்பிட முடியுமா? ஏன் வச்சார் ஒரு காட்சி வச்சார். வாழைப்பழம் சாப்பிட்றா பறந்து படத்துல தண்ணி இருந்து கவனிச்சுப்பீங்கன்னு தெரியல. ஆனா நான் 2 முறை பார்த்தேன், இன்னும் 4 முறை பார்க்க ஆர்வமா இருக்கு. அவ்வளவு அற்புதமான படம். பார்த்துடலாம். இன்னைக்கு சம்மந்தம் இல்லாத வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத எத்தனை படங்கள் நீங்க பார்த்து வாழ்க்கைய தொலைச்சிருக்கீங்க. ஒரு படம் கருத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம், ஒரு காட்சி அதை நீங்க எடுங்க. அப்ப சிக்கலை தேடி நீங்கள் செல்கிறீர்களா, விலையை தேடி நீங்கள் செல்கிறீர்களா என்பதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கையை. பரந்துபோகமான படங்கள் எல்லாம் விலை, மகிழ்ச்சி, அன்பை தரக்கூடிய படங்கள். அதில் எத்தனை பேர் பார்த்தா 2 பேர்
பெரும்பான்மை மக்களுடைய தேடல், பெரும்பான்மை மாணவர்களுடைய தேடல் எதை நோக்கி இருக்கிறது? இப்போ ஏதாவது ஒரு விஜய் படம் கடைசி வந்து